ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ? அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வித்தியாசமான ஒரு பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்மோடியம் ஒயிட் பிராயா. இதோட பேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது ஒரு கட்டத்தில் செடி பூராவும் இலையெல்லாம் கொட்டி போயிட்டு பூ மட்டும்தாங்க இருக்கும். பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். இது வந்து ஒயிட் பிராயா. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டியில் ஒரு 3 கலர்ஸ் வருங்க. பக்கத்தில் அப்படியே நான் ஃபோட்டோ கொடுக்குறேன் பார்த்துங்க. இது வந்து டெஸ்மோடியம் ஒயிட் பிராயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்மோடியம் ப்ளூ பிராயா. அடுத்தது டெஸ்மோடியம் எல்லோ பிராயா. 3 கலர்ஸ் வரும். எனக்கு இந்த 3 கலர்ஸ் தான் தெரியும். வேறு ஏதாவது கலர்ஸ் இருக்கான்றது எனக்கு தெரியல. இதில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் ப்ளூவும் இருக்குது. ப்ளூவில் இன்னும் நமக்கு பூ வைக்கலை. பூ வச்ச பிறகு அதை நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். இந்த ஒயிட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு பூ வச்சுருக்கு. இது போன்சாய் போடுறதுக்கு ஒரு ஆப்டான பிளான்ட்டுங்க. இது போன்சாய் போட விருப்பம் உள்ளவங்க இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். இதில் ஆனால் நிறைய முள் வரும். குழந்தைங்க கிட்ட வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. முள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். பூ பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக பூக்கும். ஆனால் செடி ஃபுல்லாகவும் பூக்குங்க. எப்படின்னா ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் இருக்காது. வெறும் பூக்கள் மட்டுமே செடி ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு வெப்ப மண்டலத்தில் வளரக்கூடிய ஒரு செடி தாங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. மெயின்டெனன்ஸ் இதுக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். கொஞ்சோண்டு உரம் கொடுத்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலே போதும். நல்ல வெயில் படுற மாதிரி சூரிய ஒளி நல்லா படுற மாதிரி வச்சிட்டோம்னா நிறைய பூக்குங்க. இது ரொம்ப ஸ்லோ க்ரோத்து. பார்க்க போனீங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத்து. இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டு நல்லா போன்சாய் மாதிரி வளர்க்கலாங்க. முள் இருக்கும். அதனால் முள் குழந்தைங்க கிட்ட போகாத அளவுக்கு பார்த்துக்கலாம். இது அந்த இலையெல்லாம் ஒரு கட்டத்தில் அப்படியே இதுவாகிடும். பூக்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த பூச்செடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.